அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகி. அன்புள்ள மகர ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? என்னோடய புத்தாண்டு பலன்களெல்லாம் சாதாரணமாக நீங்கள்லாம் நிறைய பேர் பார்ப்போங்க. இந்த வாட்டி ஒரு வேளை எல்லோரும் டிவியிலே பார்த்து தெரிஞ்சுட்டோங்க. போல் அநேக பேர் பார்க்கவே இல்லையே, எல்லோரும் பாருங்க. இப்போது மகர ராசிக்காரர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? மகர ராசிக்காரர்கள் அப்படின்றவர்கள் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா உழைப்பாளிகள், தன்னலம் இல்லாதவர்கள், தனக்கென வாழ பிறர் குறியாளர். இந்த மாதிரி வாழவா உலகத்தில் அபூர்வம் இல்லையா? அதில் இவா சிறப்பானவா. சின்னஞ்சிறு குழந்தைகளாக இருக்கும்போதும் பெரிய ஸ்ரீமான் வீட்டு குழந்தையாக இருந்தால் கூட அவர்கள் வரைக்கும் ஒரு பட்டு சொக்காயோ ஒரு அரிசி வகை உணவோ சாப்பிட்டு கிடச்சிருக்காது. இந்த மாதிரி கஷ்டப்பட்டதுனால ஏழை எளியவர்கள் எல்லார் பேர்லேயும் இவா எவ்வளோ பணக்காரளாக இருப்பான்னா வருவார், பிரமாதமாக வருவார். வந்தாலும் எல்லார் இடத்துலையும் நல்ல உணவும் நல்ல உடையும் நல்ல பாசம் காட்டுறதுமா அவள் நடத்துவார். ரொம்ப சிறப்பான குணமுடையவர்கள், அதாவது தாய்மை குணம் நிரம்பினவா. இப்போ ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறார் அப்படிங்கிறது உயிரை காப்பாற்றுறார், அவர் தெய்வம் அப்படின்னா கூட ஹெல்ப் பண்ணுற நர்ஸுகள் தாய். நம்ம அம்மா நம்ம குழந்தையா இருக்கிச்சு அசிங்கம் பார்க்காம ஆய்மூச்சை எடுத்து தொடச்சி போட்டா இல்லையா? இந்த வேலையை தானே அந்த நர்ஸுகள் அந்த ஆயாக்கள் பண்ணுற. கொச்சமான முகம் சுழிக்கிறாள, அவளை மனுஷா தானே. நம்ம வீட்டில் யாராவது ஒரு பெரியவர் இல்லை ஒரு பாட்டிமா உடம்பு இல்லாத படுத்துட்டு ஆய்மூச்சை எடுக்கணுன்னாலே நமக்கு எப்படி இருக்குது, அஞ்சிக்கையாக தானே இருக்குது. மனுஷால பிரச்சனை அப்படி தான் தோன்றுறது. அப்படி இல்லாமல் எல்லாரையும் தன் குழந்தைகளை பார்க்குறாளே அந்த ஆயா. எல்லாரையும் தன் வயத்தில் பிறந்த குழந்தைகளாக மதித்து ஆய்முச்சாவை கூட அசிங்கம் பார்க்காம எடுத்து தொடச்சி வாயில் உணவு ஊட்டி உடம்பை தொடச்சி விட்டு ஆறுதல் சொல்லி இவ்வளோ பண்ணுறாளே. இதெல்லாம் பண்ணுறவா என்னது உத்தமமானவா, மனிதர்களுக்குள்ள மாணிக்கம் இவா. ஆனால் இவ்வளோ புகழ்ந்தாலும் அந்த உழைப்பும் அந்த வேதனைகளும் நிறையவே சகிச்சுட்டுருவா இவன். அதுலேயும் போன 2 வருஷம் 2.5 வருஷமாகவும் இவ படாத பாடுபட்டிருக்கா. அது நம்ம வாய் வார்த்தையில் சொல்லுமே, அந்த மாதிரி படாத பாடுபட்டிருக்கா அவள். அந்த அளவுக்கு மனசில் வேதனையும் விசாரமும் உடம்பாலையும் மனசாலையும் ஊனி குறுகி குன்னி போய் நீ வாழணுமா, இன்னும் வாழ்க்கையாது உண்மையே இல்லாத என்னதுக்கு வாழுது, அந்த அளவுக்கு விரக்திக்கு வந்துட்டவா. ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு அவர்களுக்கு அந்த தனிமை எல்லாத்தையும் நீக்கி விட போகிறது. அவர்களுக்கு யார் வெறுத்தாலோ யார் வேதனை கொடுத்தாலோ அவளோட நல்ல விதமாக நன்னா ஆகி சௌக்கியத்தை கொடுக்க போகிறாள். அதனால் கொஞ்சம் மனசை சந்தோஷப்படுத்திக்கலாம். ஏன்னா இவன் ரொம்ப அதிகமாக விருப்பமுடையவளே கிடையாது. பாவம், அட்லீஸ்ட்டு குறைஞ்சபட்ச விருப்பம் தான் உடையவா. அதுவே அவளுக்கு நடக்காமல் இந்த 2.5 வருஷம் 3 வருஷமாகவும் கஷ்டப்பட்டுருக்கான்னா இவ தியாகிகள். வேற என்ன சொல்ல. இவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு இருக்கு. இவளுக்கு என்னென்ன கஷ்டங்கள் நடந்துக்கணும்னா வேலை போயிருக்கும், நல்ல கௌரவம் இருந்திருக்காது, நோய்படுத்தியிருக்கணும், அது அவளுக்கு வேண்டிய மனுஷா பாயும் பழக்கியமாக இருக்கிற மாதிரியான துக்ககரமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும். இறந்து போக மாட்டா, இருந்தாலும் ரொம்ப வேதனைப்படுத்தக்கூடிய அளவில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பண்ணாத தப்புக்கெல்லாம் இவளுக்கு ஒரு தண்டனையாக ஒரு வாழ்க்கையாக அமைஞ்சிருக்கும். இவளே ரொம்ப பொறுமைசாலிகள், நல்ல உழைப்பாளிகள், மனதிடம் உடையவர்கள், எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவா. நம்மளுக்கு இப்படி இல்லைம்மா அப்படின்னு அவள் கொஞ்சம் வருத்தப்பட்டிருப்பா. ஆனால் இப்போ குடும்ப ஒற்றுமை பெருகும். இந்த தமிழ் புத்தாண்டு கணவன் மனைவி உறவு ரொம்ப அன்போடு காணப்படும். சொத்து சுகங்களெல்லாம் நல்லா
அமையும். இவள் வந்து கண்களில் எரிச்சல் வலி ஏதாவது இருந்தால் உடனே டாக்டர்கிட்ட போக வேண்டியது ரொம்ப அவசியம் காட்டுறது. இவாளுக்கு வந்து மனசு ஒரு நிலையிலேயே இருந்திருக்காது போன 2.5 வருஷமாகவே. இவாளுக்கு மட்டும் இல்லை, இவாளை மாதிரி கஷ்டம் வந்தால் எல்லாருக்கும் அதே நிலை தான். ஏன்னா இவளை மட்டும் சொல்கிறதுக்கு தப்பு இல்லை. அந்த அளவு தாக்கு பிடிச்சி வந்திருக்கா. அதனால் இப்போ இவளுக்கு மனசில் நிம்மதி ஏற்படக்கூடிய பல நல்ல விஷயங்கள் நடக்கும். நல்ல வேலைக்கு போவாள். இவளுக்கு அம்மா இருந்தால் அந்த அம்மா கொஞ்சம் பார்த்துக்கணும். அம்மா கொஞ்சம் உடம்பு படுத்தலாம். அதனால் அம்மாவோட போய் இருக்கிறதுனால கூட போய் இருக்கலாம். அல்லது ஏன்னா கிராமத்தில் இருந்தால் கூட அம்மாவை இல்லை பாட்டியை சித்தி அந்த மாதிரி ஒரு அம்மாவுக்கு சமமான மனுஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுட்டு இவளோட வச்சுக்கலாம். அதனால் இவளுக்கு ரொம்ப நல்லதெல்லாம் கிடைக்கும். ஆனால் அம்மாவுக்கு உடம்பு படுத்துமே வழிய நல்ல மருத்துவம் பண்ணால் அம்மாவுக்கு உடம்பு நல்லா தாவளி ஆகிடும். பொருளாதாரம் நல்லா சிறக்கும். மொத்தத்தில் ரொம்ப நல்ல டயங்களில் இப்போ வந்துட்டுருக்கா. தமிழ் புத்தாண்டு இவள் எதெல்லாம் இழந்தாலோ எதெல்லாம் வேதனைப்பட்டாலோ அந்த வேதனைகளே கண்ணை துடைக்கிறதுக்கு வந்துடுத்து அப்படின்னே சொல்லலாம். இந்த பதிவு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்